சரி அம்மா. என்னங்க ஐயா அது? ஒரே நிமிஷம் தப்பாக கொடுக்கணும் சொல்லு. சரி அம்மா. சரத் அங்கிள் இதை விஜய் அங்கிள் கிட்ட கொடுத்துறீங்களா? ஒரு குழந்தையின் அன்பு, ஒரு தலைவரின் மீது இருக்கும் நம்பிக்கை அதற்கு சாட்சியாக இன்று தாம்பரத்தில் நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியது. தமிழக தாவேகா தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அமைச்சர்கள் மக்கள் நலப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத்குமார் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நேரடி ஆய்வு மேற்கொண்டார். சிட்லப்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்துவிட்டு வெளியேறிய தருணத்தில் அங்கு காத்திருந்த ஒரு சிறுமி திடீரென அமைச்சரிடம் ஓடி வந்து தன் கைகளால் வரைந்திருந்த ஒரு அன்பு மடலை கொடுத்தாள். அந்த மடலை, சரத் சார், நான் வரைந்த இந்த மடலை விஜய் அங்கிள் கிட்ட கொடுத்துருங்க என்று செல்லமாக கூறிய தருணம் அங்கிருந்த அனைவரின் மனதையும் உருக வைத்தது. சிறுமியின் அந்த பாசமிகு வார்த்தையை கவனமாக கேட்ட அமைச்சர் கில்லி சரத் அந்த மடலை அன்புடன் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக விஜய் அவர்களிடம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று உறுதியளித்தார். அந்த நொடியில் சிறுமியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி, அங்கிருந்த பொதுமக்களின் கண்களில் தெரிந்த நெகிழ்ச்சி, இவை அனைத்தையும் அந்த தருணத்தை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றியது. அரசியலை தாண்டி ஒரு குழந்தையின் தூய்மையான அன்பும் ஒரு தலைவரின் மீது இருக்கும் நம்பிக்கையும் இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த சிறுமியின் அன்பு மடல் உண்மையிலேயே விஜய் அங்கிள் கையில் சேருமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்களும் பொதுமக்களும் காத்திருக்கின்றனர். இந்த நிகழ்வை விவரிக்கும் அந்த சிறுமியின் தந்தை கூறுவது என்ன தற்போது பார்ப்போம். விஜய் மாமாக்கு வந்து தந்தேன் கொடுத்துறேன்னு சொன்னார்ல. எம்எல்ஏ வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கே மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவ கையில வந்து விஜய் மாமாக்காக வரைஞ்சி கொடுக்கணும்னு காலையில எழுந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி இதை விஜய் மாமா கிட்ட கொடுத்துருங்கன்னு சரத் சார் கிட்ட சொல்லி கொடுத்துருக்கா. அதை கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவகிட்ட. அவ சந்தோஷம், ஹாப்பி. அவ சிட்லப்பாக்கம் 43வது வார்டு, தாம்பரம் வரும். சார்விகா. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் காண 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள்.